ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இப்போ தான் வேலைக்கு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 6:25 ஆச்சு. நம்ம டியூட்டி 7 மணிக்கு. நம்ம ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே நம்ம போவோம் கிளம்பி. காரு பார்க்கிங் அங்கே நிற்கிது காரு. சரி, காரை எடுத்துகிட்டு சாப்பாடு வாங்குவோம். அப்படியே காருக்கு வந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம கார் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போவோம். போயிட்டு நான் சாப்பாடு நான் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே டியூட்டி ஸ்டார்ட் பண்ண ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. அதான் 7 மணி டியூட்டினா கரெக்டாக ஒரு 6:45 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே சாப்பாடு வாங்கியாச்சு. பிரியாணி எல்லாம் வாங்கியிருக்கோம். அப்படியே நம்ம அப்படியே கார் போகிறோம். அப்படியே நம்ம போயிட்டுருக்கோங்க சாப்பாடெலாம் வாங்கிட்டு. இன்னும் வேலை ஸ்டார்ட் பண்ண இன்னும் ஒரு 11 நிமிஷம் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 6:43 ஆச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது டியூட்டி ஸ்டார்ட் பண்ணேன். சரியான டிராஃபிக். ஆனால் கோயத்தில் பயங்கர டிராஃபிக் இந்த டைமில். இப்போ சும்மா அப்படியே போயிட்டுருக்கோம். மற்ற கடைங்கள்லாம் நிறையா இருக்கிற ஏரியாக்கா போயிட்டுருக்கோம். பாருங்க, டிராஃபிக் தாங்க, ஓவர்லோடு டிராஃபிக் தான். அவ்வளோ கார் இருக்குது பாருங்கள். இங்கே இது மண்டபம் மாதிரி இங்கே இவ்வளோ இருக்குது கோயத்தில். இப்போ நம்ம ஊரில் எப்படி மண்டபம்லாம் இருக்குது அந்த மாதிரி. அதனால் எல்லாம் இங்கே தான் என்னன்னு தெரியல, டான்ஸ் ஆடுவாங்க அந்த குச்சிலாம் வச்சுக்கிட்டு டான்ஸு. அந்த சவுண்டெலாம் நீங்களே கேளுங்க. இங்கே நான் ஆடுறாங்க பாருங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:45 ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கோ ஆன்லைன் கொடுத்தோன்னா நமக்கு ஃபோட்டோ எடுக்க கேட்குது. அது ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே, நான் ஆன் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணேன். ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதான் இப்போ 7 மணிக்கு நமக்கு டியூட்டி. ஆனால் 15 மினிட்ஸுக்கு பிஃபோரே அது ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஆர்டர் எதுவும் வரல, நமக்கு ரிசீவ் ஆகலை. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது இங்கே ஜெம்மியா சொல்லுவோம். இங்கே ஜெம்மியா மீன்ஸ் நம்ம ஊரில் எல்லாமே தனித்தனியாக கிடைக்கும். வெஜிடபிள்ஸு, கறி எல்லாம் இங்கே எல்லாம் ஒன்றா கிடைக்கிற இடம் தான் ஜெம்மியா சொல்லுவாங்க. அதனால் அங்கே தான் இருக்கும். இங்கே மத்தாமலாம் நிறையா இருக்கும். அதனால் இங்கே அப்படியே ஏதோ ஆர்டர் வரலான்னு பார்க்கலான்னு. ஆர்டர் ஒன்றும் இல்லை, அதனால் நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு ஆர்டர் ஒன்றும் இல்லை. அதனால் கார் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். ரவுண்ட் அடிக்கிறோம். ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்த்துட்டு எடுக்கலாம். செம்ம குளிருங்க. ஆனால் வெளியெல்லாம் நம்ம அப்படியே எங்கெங்கேயோ போகணும். ஆர்டர் எதுவும் வரல. இப்போ நம்ம அர்தியான்னு சொல்லுவோம். இங்கே கோயத்தில் ஒரு ஏரியா அர்தியா. அதான் இங்கே மத்தாம் நிறையா இருக்கும். அர்தியா கிராஃபி ஏரியான்ட்டு ஏரியா பேர். அந்த ஏரியா தான் இருக்கும். இங்கே நிறையா கடைங்க நிறையா இருக்கும். பார்ப்போம் இங்கே தான் ஆர்டர் அடிக்குதான்னு. ஏரியா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் எனி டைம். ஏன்னா ஃபுல்லாக கடைங்க இருக்கனால டெலிவரி வண்டி நிறையா இருக்கும் இங்கே. பாருங்க, பயங்கரமாக ஃபுல்லாக மத்தாம் தான் இருக்கும். அவுட்ரு இன்னும் உள்ளே அப்படியே போகணும். நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் அபவுட்டில் தாங்க பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் குவைத்தில் இருந்தீங்கன்னா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் அபவுட்டில். அப்படியே உள்ளே போகிறோம். கிராஃபி ஏரியா உள்ள இன்னும் எதுவும் ஆர்டர்லாம் எதுவும் வரல.
வந்துட்டோம். இன்னும் எதுவும் ஆர்டர்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இங்கே கார் தாங்க, ஓவர் காருங்க. பார்க்கிங் இருக்காது, ஒன்றும் இருக்காது. குவைத்தில் அவ்வளோ கார் இருக்கும் இங்கே. ஓகே, ஏதாவது ஆர்டர் வருதா பார்ப்போம், பார்த்துட்டு எடுக்கலாம். பாருங்க, எல்லாம் கீட்டாலாம் சும்மா தாங்க இருக்காங்க. பைக்கு ஒரு ஃபுல்லாக டெலிவரி வண்டி தான். இது போகிறது, முன்னாடி போகிறது எல்லாமே டெலிவரி வண்டி தான். இந்த பாருங்க எவ்வளோ பைக் இருக்கு பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே டெலிவரிக்கான ஏரியா தான். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக டெலிவரி காரு, பைக்கு அந்த மாதிரி தாங்க இருக்குங்க. ஒரு வழியாக நமக்கு ஆர்டர் வந்துருச்சுங்க. அப்படியே நம்ம இப்போ அப்படியே எடுக்க போவோம் ஆர்டரு. அந்த கடை தாங்க நம்ம இப்போ போகிற ஆர்டரு எடுக்க போகிற கடை. நம்ம அப்படியே ஒரு வழியாக ஆர்டர் எடுத்தாச்சுங்க. அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு பிக்கப் கொடுத்துட வேண்டியதாங்க. பிக்கப் கொடுத்துட்டு அப்படியே காருக்கு போவோம். அப்படியே காருக்கு வந்தாச்சு. அப்படியே டைரெக்ஷன் போட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு பார்ப்போம். நான் எப்படியே ஒரு வழியாக லொக்கேஷன் வந்துட்டேங்க. வந்துட்டு இப்போ கஸ்டமருக்கு கால் பண்ண போகிறோம். கஸ்டமர் கொடுத்துட்டோம், கால் பண்ணிடலாம். ஓகேங்க, கொடுத்துட்டோம். அப்படியே டெலிவரி கொடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே ட்ராப் ஆஃப் பண்ணோம்னா முடிஞ்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ஆர்டர் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு இப்போ காருக்கு வந்துட்டோம். அப்படியே நம்ம எங்கேயோ போவோம். இப்போ வேறு அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆச்சுங்க. 9:23 ஆச்சு. ஆர்டரு ஸ்லோவாக தாங்க இருக்குது, அந்தளவுக்கு ஆர்டர். அடுத்த ஆர்டர் வந்துருச்சுங்க. அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. ரெஸ்டாரண்ட்டு நம்ம வந்துட்டோம். அதனால் அரேவே ரெஸ்டாரண்ட்டு கொடுத்துட்டு கடைக்கு போனோம்னா அந்த ரெஸ்டாரண்ட் தான். ரெஸ்டாரண்ட்டு மேலே தான் இருக்குது. அந்த கடைக்கு ஸ்டெப் வழியாக மேலே போகும். நம்ம அப்படியே ஆர்டர் எடுக்க போவோம். நாங்கள் மேலே தாங்க போகணும். நம்ம ஆர்டர் வாங்க. அப்படியே ஒரு வழியாக ஆர்டர் எடுத்தாச்சுங்க. ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே காருக்கு போயிட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போக வேண்டியதாங்க. அந்த ஆர்டர் போய் கொடுத்தாச்சுங்க. கஸ்டமர் எடுத்துக்கிட்டு போயிட்டு கஸ்டமர் வேறு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெரிய தலைவலிங்க. வீடியோ தான் எடுக்க முடியல. அப்படியே ஒரு வழியாக அதை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேங்க. போயிட்டு அடுத்த ஆர்டர் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஏதாவது கோளாறு கொடுத்து விட்றாங்க. இப்போ நம்ம அப்படியே அறுதியாக வந்துட்டோங்க. அறுதியாக வந்தோன்னா அடுத்த ஆர்டர் எடுத்தாச்சு. கடை சாக்கான்னு கடை பேர். இப்போ வந்து ஒரு இது விட்ருக்காங்க, ஆஃபர் மாதிரி. எப்படின்னா 2 ஆர்டர் ஓட்டணுன்னா இந்த மாதிரி காசு 800 ஃபுல்ஸ் தராங்க. 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே ஓட்டணும். 2 ஆர்டர் ஓட்டினா 700 ஃபுல்ஸ். அதே மாதிரி 4 ஆர்டர் ஓட்டினா 1 கேடி 400 ஃபுல்ஸ். அந்த மாதிரி 6 ஆர்டர் ஓட்டினா 2 கேடி 100 ஃபுல்ஸ். அந்த மாதிரி ரிவார்டு தராங்க. பார்ப்போம், நம்ம 2 ஆர்டர் ஓட்டிடுவோம். அப்படியே அந்த 12 மணிக்குள்ளே. ஓகேங்க, இந்த ஆர்டர் எடுக்க போக்குள்ள பார்ப்போம். நம்ம அப்படியே ஆர்டர் தாங்க வாங்க போகிறோம். ஆர்டர் வாங்குற இடத்துலையும் கூட்டமாக தான் இருக்காங்க. ஒரு வழியாக ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்ம அப்படியே கஸ்டமர் லொக்கேஷன் போக வேண்டியதாங்க. போயிட்டு என்ன நடக்குது என்னன்னு பார்ப்போம். போன கஸ்டமர் தான் லொக்கேஷனை மாற்றி கொடுத்து தலைவலியாக போச்சு. இதாக கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்துல்லா முபாரக்குன்னு ஒரு ஏரியாங்க, அங்கே போகுது. பார்ப்போம், போய் தான் பார்ப்போம். ஓகேங்க, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் ஆர்டர் கொடுக்க. இந்த மாதிரி எல்லோ லைட்டு எரியும் வீட்டுங்கள்லாம். அது வந்து என்னென்னா இங்கே குவைத்தில் வந்து கல்யாணம் அவங்களுக்கு ஆக போகுது அந்த வீட்டிலனா அந்த மாதிரி எல்லோ லைட் தான் போடுவாங்க. நம்ம ஒரு மாதிரி கலராக லைட்டு அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ளைனாக எல்லோ லைட் எரிஞ்சாலே அந்த வீட்டில் மேரேஜ் நடக்கும்போது அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, அது மாதிரி கிட்டக்க போயிட்டு வந்தேன் ஆர்டர்
அதாங்க ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்காக போகிறோம். இப்போ அடுத்த ஆர்டரும் வந்துருச்சுங்க. அதான் மெக்டொனால்ட்ஸ் அடுத்த ஆர்டர். நம்ம அப்படியே கடைக்கிட்ட போவோம். இங்கே பக்கத்துலேயே தான் கடை இருக்குன்றனால சீட் பெல்ட்டு போடாமல் போயிட்டுருக்கேன். நீங்கள் ட்ரைவ் பண்ணக்குள்ளலாம் சீட் பெல்ட்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி மெசேஜ் வந்துடுங்க. நமக்கு ஆர்டர் வரக்குள்ளே வந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஆர்டரு பிக் பண்ண போக வேண்டியதான். அப்படியே நம்ம கார்லேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோங்க பிக் பண்ண. இதுதான் மெக்டொனால்ட்ஸு. பிக்கப் பண்ணுறதுக்குன்னே தனியாக வழி வச்சுருப்பாங்க, தனியாக டோர் வச்சுருப்பாங்க டெலிவரி பாய்ஸ்க்குன்னே. அந்த டோருக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். பிக்கப் பண்ணியாச்சுங்க. பிக்கப் பண்ணிட்டு காருக்கு வந்தாச்சு. இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் நம்ம போகிறோம். பக்கத்துலேயே தாங்க ஆர்டர், அதனால் சீக்கிரமாக வந்தாச்சு கொடுக்கறதுக்கு. இப்போ அப்படியே கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு இப்போ கால் பண்ண வேண்டியதான். கால் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிட்டு கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். இப்போ நம்ம அப்படியே ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு அதான் ஃப்ளோர் 1 வர சொன்னாங்க. அதை அப்படியே போயிட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து ட்ராப் ஆஃப் கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த 12 மணிக்குள்ளே 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி முடிஞ்சுங்க டியூட்டி. இந்த 12 மணியோட ஷிஃப்ட்டு இன்றைக்குள்ளது முடிஞ்சு. அப்படியே கொடுத்துட்டு நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.